வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ரிஷபராசியிலே ரோகிணி நட்சத்திரம் வரைக்கும் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை சந்திரன் பயணம் செய்யக்கூடிய வாரம் இது. உங்கள் ராசிக்குள்ளே அவர் செயல்போது மனதிலே நல்ல ஒரு ஒழுக்க நிலைகள்லாம் கொண்டு வரும். ஞானம், கல்வி போன்றவை சூரியனின், கேதுவின், புதனின் பார்வையினாலே அன்பு மனதிலே வரும். பகுத்தறிந்து எதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ண ஓட்டங்கள் வரும். அதுவே முக்கியமான விஷயம். 2ஆம் இடத்திலே சனி பகவானுடன் சந்திர பகவான் சேரும்போது, தன் பார்வையாலே செவ்வாய் பார்க்கும்போது பொதுஜன தொடர்பை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் வரும். அரசியலிலே புதிய வகைகளிலே நம்ம பதவி வகுக்கணும், அதில் நம்ம இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு நியூயான்சஸ் எல்லாம் கரெக்டாக கற்றுக் கொடுக்கும். வாக்கு பலிதம் உங்களுக்கு நல்லதாக அமையும். குடும்பத்திலே நல்ல சுகங்களை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையும் அமையும். இந்த செவ்வாயின் பார்வை மேஷராசியில் இருக்கும்போதும் சந்திர பகவான் செல்கிறார். அதனாலே சகோதரருடைய இணக்கமான உறவுகள் நல்ல மேம்பட்டு வரும். அயன சயன போகங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. 4ஆம் இடமான மண் மனை வாகன யோகம் கொண்ட மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செல்லும்போது அங்கே பரிவர்த்தனை யோகம் பெற்றதனாலே விவசாயம் நல்லபடியாக செழிக்கும், சுகபோகம் கிடைக்கும், பயணங்களிலே வெற்றி உண்டாகும், எழுத்துக்கள் புகழை சேர்த்து தருவதாக அமையும். ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல வாரமாக அமையப்போகிறது.